ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே விஜயமங்கலத்தில் சற்று நேரத்தில் விஜய் பரப்புரைக்கு வரவுள்ள நிலையில் தொண்டர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் இன்றைய தினம் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே இருக்கக்கூடிய மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். காலை 6 மணி முதலே வர துவங்கியவர்கள் தொடர்ச்சியாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே தற்பொழுது விமானம் மூலம் விஜய் தனி விமானம் மூலம் தற்பொழுது கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அங்கு கோவை விமான நிலையத்தில் அவரை வரவேற்பதற்காக ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் அங்கு விமான நிலையம் முன்பு திரண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு வர இருக்கிறார். சுமார் 1 மணி நேரம் சாலை மார்க்கமாக பயணித்து வர வேண்டிய சூழலில் இங்கே கூட்டத்திற்கு பொதுமக்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் வந்து குவிந்திருக்கிறார்கள். இங்கே கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்களையும் ரசிகர்களையும் காவல்துறையினர் மற்றும் தவகவினுடைய தொண்டர் படை ஆகியோர் அவர்கள் கட்டுப்படுத்திய அந்தந்த வளாகங்களில் அந்தந்த பகுதிகளில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே கூட்டத்தில் தொடர்ச்சியாக கூட்டம் வரக்கூடிய நிலையில் அந்த கூட்டத்தை வாகனத்தின் மேல் பகுதியிலிருந்து விஜயனுடைய பிரச்சார வாகனத்தின் மேல் பகுதியிலிருந்து செங்கோட்டையன் நேரடியாக பார்வையிட்டார். மேலும் எந்தெந்த பகுதிகளில் இன்னும் கேப் காலியாக இருக்கிறதோ அந்த பகுதிகளில் உடனடியாக தொண்டர்களை கொண்டு அந்த பகுதிகளில் அனைத்தும் நிரப்புவதற்கும் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதி முழுவதும் தொண்டர்கள் நிரம்பிய வண்ணம் இருக்கிறார்கள். காலை 6 மணிக்கு முதல் தொண்டர்கள் கூட்டம் வர துவங்கிய நிலையில் தற்பொழுது வரை தொடர்ச்சியாக தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே தற்பொழுது அந்தந்த கேலரிகளில் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் 72 கேலரிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் பெரும்பாலான கேலரிகள் சுமார் 50 கேலரிகளுக்கு வரை தற்பொழுது வரை தொண்டர்கள் மூலம் நிரப்பப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய நபர்களை அந்த கேலரிகளில் நிரப்பக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது விஜய் கோவை விமான நிலையம் வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு வர இருக்கிறார். இங்கு வந்து இந்த பிரச்சார பேருந்தின் மீது இருந்து தனது பிரச்சாரத்தை துவங்க இருக்கக்கூடிய நிலையில் அவர் என்ன பேசப் போகிறார் என்பதை அவளுடன் தெரிந்து கொள்வதற்காக ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த பிரச்சார கூட்டத்திற்காக காத்திருக்கிறார்கள். சோரஞ்சனி. குருசாமி, தற்போது ஈரோடு பரப்புரைக்கு வருவதற்காக தவேக தலைவர் விஜய் கோவை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற முறை இந்த கரூர் சம்பவத்தின் போதெல்லாம் அவர் தாமதமாக வந்தது ஒரு முக்கியமான காரணமாக விமர்சிக்கப்பட்டது. இந்த சூழலில் தற்போது அவர் சாலை மார்க்கமாக வரும் நிலையில் அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? தற்பொழுது விஜய் கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தற்பொழுது இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு வர இருக்கிறார். குறிப்பாக அந்த வாகனத்துடன் 10 வாகனங்கள் மட்டுமே வர வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடும் காவல்துறையினரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான வாகனங்களுடன் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வரக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக